போர் உக்கிரமடையும் என்று தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஐதுல்லா கமேனி போன்ற ஒரு சீனியர் லீடர் இன்னைக்கு இல்லாத இடத்துல அவர்களுக்கு இன்னைக்கு கடும் கோபம் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா சொல்லியிருக்காங்க, டஃப் டிசிஷன் எடுத்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த விஷயங்கள் வெளியே வந்திருக்கு. அப்போ இஸ்ரேல் வந்து எங்களுடைய இஸ்ரேல் மேல் தாக்குதலை ஒரு கட்டற்று எந்த விதமான கட்டுப்பாடு மட்டும் நாங்கள் தாக்குதல் நடத்த போகிறோம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. இது என்ன மாதிரியான விபரீதத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறதுல இன்னொரு 24 மணி நேரத்துக்குள் நமக்கு பல்வேறு செய்திகள் வரும்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ வந்து கமேனி அவர்கள் வந்து கொல்லப்படுவார்கள் அப்படின்னு தெரியும். இந்த நேரத்துலேயே வந்து அவர் குடும்பத்து கூட இருந்தது ஏன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, அவர் வந்து இவ்வளவு எளிதாக டார்கெட் பண்ணப்படுவார்னு கூட அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து இப்படிப்பட்ட ஐதுல்லா கமேனி வந்து இருக்கிற இடத்த ஒரு சிலரை தவிர பலருக்கும் தெரியாது. நிச்சயமாக தெரியாது. இல்லை, அவருடைய ஹைகமாண்டுக்கு தெரியும், அவருடைய செக்யூரிட்டிக்கு தெரியும். எப்படி பார்த்தாலும் அந்த ஒரு 30-40 பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கும். அப்போ அதில் ஒருவன் துரோகம் செஞ்சுருக்கலாம், தெரியாது. அதை ஏற்கனவே சொன்னது மாதிரி ஈரானுக்குள் நாங்கள் ஊடுருவி விட்டோம் என்று நெதன்யாகு வந்து சில மாதங்களுக்கு முன்பு சொல்லும்போது சொன்னார். அதே மாதிரி இஸ்ரேல் காட்ஸ், இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர், அவர் அடிக்கடி சொல்லும் வார்த்தை, ஈரானுக்குள் நாங்கள் இப்பொழுது ஈரானே எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அப்போ என்ன அர்த்தம்? அப்படின்னா ஊடுருவிட்டோம், என்ன வேணாலும் செய்ய முடியும். இப்போ அந்த அளவுக்கு நாங்கள் வந்து பல ஆண்டுகள் திட்டம் போட்டு ஊடுருவி இருக்கோம், இன்னும் பலர் இருக்கிறார்கள். அப்போ இதை வந்து இன்னும் களைய முடியாத ஒரு சூழல் தான் இன்னைக்கு வந்து கமேனி கொல்லப்பட்டிருக்கலாம்.